ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணசக்தி வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்று சொல்லும்போது அது மிக மிக பெரிய ஒரு விஷயம். யோகத்துக்கு முக்கியமாக ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அது ஒரு ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, எப்படி மூளை நம்மளுக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படின்னா பிராணாயாம பயிற்சி தான் அஸ்திவாரம். ஒரு வீடு கட்டணும்னா அஸ்திவாரம் இருக்கணும். அதுக்கு பிறகு ஸ்ட்ராங்காக வந்துட்டு அப்போ தான் அந்த நம்ம ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியும். அதுபோல தான் பிராணாயாம பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை விட முக்கியமானது பிராணாயாம பயிற்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூச்சை இழுத்து வெறுமனவே நிறுத்தி விடுவதல்ல. பிராணாயாம பயிற்சி அப்படின்னா பிராணசக்தியை வசப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அப்போ எப்படி பிராணசக்தியை வசப்படுத்துவது? இந்த பிராணசக்தி இல்லாமல் உலகம் இயங்குவதே இல்லை. நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே பிராணசக்தி தான் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜட பொருளிலிருந்து உயிர் உள்ள பொருளிலிருந்து எல்லாத்துலேயுமே பிராணசக்தி இருக்கிறது. வெவ்வேறு வடிவங்கள் கொண்டு இருக்கிறது, வெவ்வேறு பரிணாமங்களில் இருக்குது. அணுக்களிலிருந்து தான் பிராணசக்தி உருவாகுது. அது பலவிதமான அணுக்கள் பரிணாமங்களில் தான் ஒட்டுமொத்த அணுக்களின் கூட்டு. ஏன் ஜட பொருள்னு சொன்னால் உயிர் இல்லாத பொருளை ஜட பொருள்ன்றோம். ஒரு மரம், செடி, கொடி, கல், இரும்பு எல்லாமே அதெல்லாம் உயிரற்ற ஒரு இது. ஆனால் அதுவும் அதில் உள்ளேயும் அந்த ஒரு பிராணசக்தி இயக்கம் இருக்கிறது. அதிலையும் வேறு வேறு பரிணாமங்கள் கொண்டு செயல்படுகிறது. அதே போல் மனிதன் உடல்லையும் பிராணசக்தி இருக்குது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.